இதுல எந்த மெடிக்கல் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான கைடன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. உங்க மார்க்குக்கு எது பெஸ்ட் காலேஜோ அதை கரெக்டா சரியா வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். உங்க வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த மெடிக்கல் காலேஜ் என்ன, உங்க நீட் ஸ்கோருக்கு எது பெஸ்ட் காலேஜ், எந்த காலேஜை செலக்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரேங்க் லிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் என்ன, ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ன, நீங்க எந்த ஆர்டர்ல காலேஜஸ் சூஸ் பண்ணணும், எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே உங்க மார்க்குக்கு, உங்க நீட் 2021 மார்க்குக்கு த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் என்னன்னு சொல்லி கண்டிப்பா சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நானும் என்னோட நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ உங்க சர்ச்சுக்கு தான் இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோட ஆர்டர் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 3 கேட்டகரியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம். டயர் 1, டயர் 2 அண்ட் டயர் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுல என்ன மெடிக்கல் காலேஜஸ் எந்தெந்த டயர் கேட்டகரிஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுல இந்த டயர் 1 கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் the ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய the நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ், the prestigious மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், சென்னை. ஸோ நான் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த MMC தான் ஸ்டார்டட் அட் 1835. ஸோ NIRF ரேங்கிங் 2021ல வந்து MMC வந்து இந்தியாவிலே 12th மெடிக்கல் காலேஜா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ். ஸோ உங்க மார்க்குக்கு MMC கிடைச்சிச்சுன்னா கண்ணை மூடிட்டு தைரியமா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க. ஸோ அடுத்ததா இந்த டயர் 1 கேட்டகரியில நம்பர் 2 மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், எஸ்டாப்ளிஷ்ட் அட் 1838. ஸோ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜும் MMC மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் தான். எந்த விதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அடுத்ததா நம்பர் 3, இந்த டாப் 3ல நம்பர் 3ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னா நம்ம மதுரையில இருக்கக்கூடிய மதுரை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜாஜி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். சோ இந்த 3 காலேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. சோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் 1 கேட்டகரியில இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் நான் வந்து சொல்றேன். சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ நம்பர் 4ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் நம்பர் 5 இஸ் கீழ்பாக்கம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ், நம்பர் 6 செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், நம்பர் 7 திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் அண்ட் நம்பர் 8 சேலம் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் நம்பர் 9 டயர் 1 கேட்டகரியில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். சோ இந்த டயர் 1 கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த 9 மெடிக்கல் காலேஜ்ல எந்த மெடிக்கல் காலேஜ் கிடைச்சாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தைரியமா எடுக்கலாம். அண்ட் இந்த 9 மெடிக்கல் காலேஜஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ், எஸ்டாப்ளிஷ் ஆகி ரொம்ப வருஷமான காலேஜஸ் அண்ட் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கும். இதுல எந்த மெடிக்கல் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான கைடன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ஆர்டர்ல எந்த மெடிக்கல் காலேஜ் கிடைச்சாலும் சோ இதுல ப்ரியாரிட்டி வைஸ் எது உங்களுக்கு கிடைக்குதோ சோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம இந்த டயர் 2 மெடிக்கல் காலேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இதுல the first 4 மெடிக்கல் காலேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ the first one வந்து பாத்தீங்கன்னா KAP விஸ்வநாதம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இந்த நம்பர் 2 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் சிதம்பரம் அண்ட் நம்பர் 3 கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் நம்பர் 4 கவர்மெண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். சோ இந்த 4 மெடிக்கல் காலேஜஸ்ல எந்த மெடிக்கல் காலேஜ் கிடைக்குதோ இதுல எது வந்து ஹையஸ்ட் ஆர்டர்ல இருக்கோ சோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்க அதிகமா பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்லாம் எது வந்து கொடுக்காதீங்க. சோ இதுல எந்த காலேஜ் ஹையஸ்ட் ஆர்டர்ல இருக்கோ அது கிடைச்சா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. சோ இப்போ நம்ம இந்த டயர் 2 கேட்டகரியில இருக்கக்கூடிய ரிமைனிங் மெடிக்கல் காலேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இதுல எந்த காலேஜஸை செலக்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களோட பர்சனல் வந்து ப்ரிஃபரன்ஸ் தான். சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது கம்ஃபர்ட்டா இருக்கும், எவ்வளவு வந்து அக்சசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் வந்து அதெல்லாம் நீங்க பேசிஸ் பண்ணி தான் இந்த காலேஜஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். சோ நிறைய மெடிக்கல் காலேஜஸ் லிஸ்ட் நிறைய இருக்கு, நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும், உங்க மார்க்குக்கு ஏற்ற தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சோ அது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து தெரிஞ்சிடும். சோ இந்த காலேஜஸ் இந்த கட் ஆஃப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். சோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுவோம். சோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்க மார்க்குக்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சுக்கிட்டு அந்த மெடிக்கல் காலேஜஸ் பத்திய டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆர்டர்ல வந்து பார்த்தா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம இந்த டயர் 2 கேட்டகரியில நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய மிச்ச மெடிக்கல் காலேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சோ கவர்மெண்ட் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட்
திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெடிக்கல் காலேஜஸ் நான் சொன்ன மாதிரி உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டயர் 3 கேட்டகரி, இந்த லாஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில ரீசெண்டா ப்ரீவியஸ் இயர்ல வந்து ஒரு 3 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் அண்ட் கரூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தான். இது வந்து ரீசெண்டா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து பார்த்தா வந்த மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இது இல்லாம இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வருது அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கவர்மெண்ட் விருதுநகர், எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான். ஸோ விருதுநகர் மெடிக்கல் காலேஜ், நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், த நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ், திருப்பூர்ல வந்திருக்கு திருப்பூர் மெடிக்கல் காலேஜ், திருவள்ளூர், நாகப்பட்டினம், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, அரியலூர், ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி. ஸோ இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே இந்த இப்போ நான் சொன்ன 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் இந்த இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2021 கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இந்த எல்லா மெடிக்கல் காலேஜஸ்மே வந்து பார்த்தோம்னா எல்லாமே நியூ மெடிக்கல் காலேஜஸ், இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இதுல வந்து இன்னும் பெருசா வந்து எதுவும் எஸ்டாப்ளிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால நீங்க இந்த மெடிக்கல் காலேஜஸ்ல எதை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினா வந்து உங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது வந்து பக்கத்துல இருக்கு, உங்க லொக்காலிட்டில இருந்து எது வந்து பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க இந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இது இல்லாம வந்து நமக்கு இஎஸ்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ 2 காலேஜஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து சென்னையில இருக்கு, இன்னொன்று வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் சென்னை கேக நகர்ல இருக்கு அண்ட் இன்னொன்று வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கேட்டகரிஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. பட் ஆனால் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ரூபீஸ் 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா per annum அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டயர் 1, டயர் 2 அண்ட் டயர் 3 மெடிக்கல் காலேஜஸோட லிஸ்ட். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்க கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒருக்கா ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்க மார்க்குக்கு எது பெஸ்ட் காலேஜோ அதை கரெக்டா சரியா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுங்க. ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ நம்ம தமிழ்நாட்டில் 2 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒன்று வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னை அண்ட் இன்னொன்று வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் காலேஜ் கடலூர் சிதம்பரம். ஸோ இந்த 2 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்க மார்க்குக்கு இந்த காலேஜஸ் கிடைச்சிச்சு, உங்களுக்கு டென்டல் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா இந்த 2 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சா மறக்காம வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் வந்து பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.